தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் 20 இருந்து 26 வரைக்கும் எத்தகைய பலன்கள் நடக்குங்கிறத கோல்சாரத்துல வார பலன்களா சொல்றேன். 20-21 தேதிகள்ல 6ஆம் இடத்துல சந்திரன். தனுசு ராசிக்கு 6 கூடையவர் 6ல இருக்காரு. தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். இப்ப வேலையில திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்க ஒருத்தட்ட வேலை கேட்டோம், இழுத்துட்டே இருக்காரு அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க கேட்ட வேலையை காட்டிலும் சிறப்பான வேலை உங்களுக்கு அமையும். அதை குறிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இருக்கும். உங்க ஜாதகப்படி அதை சொல்லிடுறேன். இப்ப என்னையா நல்ல வேலை தான் இருக்கேன், நீங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் சொல்லலை. அதனாலதான் யோகமான ஜாதகத்துல உணர முடியாதுன்னு சொன்னேன். பலவீனமான ஜாதகங்களுக்கு தானே பள்ளத்து நோக்கி நீர் பாயும் இப்படி அமைப்புல. அப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவி வீட்டை விட்டு கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அடுத்து 7ஆம் இடத்துல குருவோட சந்திரன் சேருவார். அந்த 2 நாள் விட்டு கொடுத்தீங்கன்னா 20-21 22 அவங்களாவே 7ல குரு வரும் பொழுது மனைவி லாபங்கள். மனைவி இப்ப சில ஜாதகங்கள்ல கணவன் பலவீனமா இருப்பார், மனைவி பெஸ்டா இருப்பாங்க, அது செயல்படும். அவங்க ஜாதகத்துல இருக்கும் பொழுது அவங்க இருக்கும். மனைவினால உதவி நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புல அது வரும். நீங்க சந்திரன் சேர் வராது, குறிச்சந்திர யோகம். இவரும் ஃப்ரெஷ் ஆவார், மனைவிக்கும் நல்ல அமைப்பு, ஒரு கூட்டுறவும் நல்லா இருக்கும். வார கடைசியில சந்திராஷ்டமம். எல்லாருக்கும் வெளிச்ச அமைப்பு சொன்னேன், துலாமுக்கு வெளிச்சத்துக்குன்னு சொன்னேன். இங்க ஒளி ஆட்சி மற்றும் பெறாரு. சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் அதுலதான் பலன் இருக்கு. வார கடைசியில சந்திராஷ்டமம் இருந்தாலும் பாவத்துவம் இல்லைங்க, இருந்தாலும் முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடாது. சரியா? 8ஆம் அதிபதி 8ல வராது. அப்ப முக்கிய முடிவுகளை, அவசரமான முடிவுகள், அவசியமான முடிவுகளை நல்ல ஹோர பார்த்து செஞ்சுக்கிறேங்க. 8ஆம் இடத்துல இருந்து அடுத்து 9ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப இந்த தனுசு ராசிக்கு இப்ப குரு வருஷம் பூரா 7ஆம் இடத்துல 11ஆம் இடம் லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ராசியை பார்த்தாரு, வருஷம் பூரா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. ரொம்ப கீழ்நிலைக்கு நீங்க போகல, அதுலயும் கீழ்நிலை போயிருக்கீங்க, தடுமாறி போயிருக்கீங்க. உங்க சுயசாகம் ரொம்ப வலிமை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எல்லாருக்கும் சொல்ற மாதிரி செவ்வாய் சனி செயல்பாடு 7ஆம் இடத்துல புதனோட இருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி 7ஆம் அதிபதி புதனும் செவ்வாய் சனியோட மாட்டிருக்காரு. 4ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. நீங்க சுகமா இல்ல, மனைவியும் சுகமா இல்லைன்னு சொல்லிடலாம். தாயார் இந்த நாட்கள்ல இப்ப இந்த செவ்வாய் சனி செயல்பாடு கல்வி வழியா, வயசுக்கு தகுந்தவாறு தாயார் வழியா, மனைவி வழியா ஒரு பாதிப்புகளுக்கு தானே செய்து உணருங்க. அப்ப இந்த வாரம் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிறணும், குடும்பத்துல கரைச்ச வச்சு கூடாது, தாயாரோட அனுசரிச்சு நடக்கணும். ஒரு அட்வைஸ், அவ்வளவுதாங்க.